அவங்க கொண்டு வந்து அந்த பாலிசி அவங்கள ரீட் பண்ண சொல்லி ஆளுநர் அதை கம்ப்ளீட் பண்ணி போனது டிவிகேவின் சட்டசபையில் நடந்த முதல் வெற்றியாக நம்ம பார்க்குறோம். எதிர்த்து பேசினாதான் எதிர்கட்சி அப்படின்ட்டு சிஎம் சொன்ன மாதிரி இப்போ உள்ள நிகழ்வுகள் அப்படி தான் போயிட்டு இருக்கு. எதிர்த்து பேசினாதான் எதிர்கட்சின்னு ப்ரூவ் பண்ண முடியும்னு நினச்சிக்கிட்டு பேசணும். எதிர்கட்சியை சேர்ந்த எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் வணக்கமும் நன்றியும். இன்னைக்கு உதயநிதியோட பேச்சு, அவர்களோட டீமோட அணுகுமுறை இன்னைக்கு கேலி குட்டா மாறி இருக்குது சட்டசபை. நாங்கள் அட்லியை பற்றியும் பேசுவோம், சட்னியை பற்றி பேசுவோம் அப்படின்னு ஒரு எம்எல்ஏ எங்கேருந்து இந்த வேர்டு வந்து தெரியல. இது ஒரு குதிரை பேரமாக எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. டாஸ்மாகில் இருக்கிற 10 ரூபா கேஸ் இருக்குல்ல, ப்ளஸ் பார்ட்டி ஃபண்ட். அது என்னப்பா பார்ட்டி ஃபண்ட்? அதில் எடுக்கிற அமௌண்ட் இருக்கு, உங்களுக்கு அந்த அமௌண்ட்டில் இனிமேல் எதுவும் வராது. டாஸ்மாகில் பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேரில் அடித்த கொள்ளையெல்லாம் ஒன்று ஒன்றா இப்போது கவர்மெண்ட்டோட கஜானாவுக்குள்ளே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். நாளைய தீர்ப்பு நேயர்களுக்கு வணக்கம். நாளைய தீர்ப்பு இன்றைய தொடக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸ்ட்ரைட்டாக பேசலாமா? அரசியல் நிகழ்ச்சியில் இன்று நம்ம பார்க்க போகிறது சட்டசபை 4 நாளாக நடந்திருக்கு. ஜூன் 18லேருந்து 23 வரைக்கும் நடந்தது. ஸோ 18, 19, 22, 23 4 நாட்கள் சபையில் நடந்த எதிர்க்கட்சி என்ற ஆளுங்கட்சிக்கான விவாதங்கள், இவங்க அவங்கள தாக்கி பேசுறது, எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியை தாக்கி, ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியை குறை சொல்கிறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் 4 நாளில் மிகப்பெரிய தாக்கத்தை எல்லாரும் மக்கள் மத்தியில் உண்டாக்குன ஒரு நிகழ்ச்சியாக தான் இந்த 4 நாள் நிகழ்ச்சி இருந்தது. அதில் முதல் நாள் நிகழ்ச்சி ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. ஜூன் 18 சிஎம் ஜோசப் விஜய் அவர்களின் முடிவுரையோடு ஜூன் 23 முடிஞ்சது. இந்த 4 நாட்கள் நடந்த நிகழ்ச்சியில் முதல் நாள் உரை ஆளுநரோட தொடங்கியது. அதுவே தாவேக்கா கொடுத்த என்டையர் டிஸ்கிரிப்ஷன், அவங்க கொடுத்த டீட்டெயிலாக டோட்டலாகவே அவங்க ஆளுநர் ரீட் பண்ணிட்டார். அதில் எந்த வித சேஞ்சஸும் பண்ணாமல் அவங்க கொடுத்ததை அப்படியே ரீட் பண்ணி முதல் நாள் உரையை ஆளுநர் முடித்து வைத்தார். இதுவே வந்து டிவிகேக்கு ரொம்ப மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருச்சு. கடந்த 5 வருட காலமாக திமுகவுக்கும் ஆளுநருக்கும் நடந்த மிகப்பெரிய அக்கப்போரில் அவங்க வந்து தோல்வி அடைஞ்சு விட்டாங்க. இவங்க சொல்லிக்கலாம், ஆளுநர் வெளிநடப்பு செஞ்சிட்டோம், அவர் இப்போ எதுவும் வாசிக்கலை, அதனால் நாங்கள் அவரை திருப்பி அனுப்பிச்சிட்டோம், அவரை மதிக்கிறது இல்லை, அவருக்கு எதிராக கோரிக்கை சட்டம் ஏற்றணும், இப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் டிவிக்கே அதை பிரேக் பண்ண மாதிரி அவங்களுக்கு அரசியல் இதுதான் முதல் தொடக்கம்னாலும் அவங்க கொண்டு வந்து அந்த பாலிசி அவங்கள ரீட் பண்ண சொல்லி ஆளுநர் அதை கம்ப்ளீட் பண்ணி போனது டிவிகேவின் சட்டசபையில் நடந்த முதல் வெற்றியாக நம்ம பார்க்குறோம். இதற்கப்புறம் நடந்த நிகழ்ச்சியை சொல்லணும்னா, எதிர்க்கட்சி இந்த ஆளுங்கட்சி இந்த சட்டசபை நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு இந்த அரசியல் அமைப்பு கொடுத்துருக்க சான்ஸ் இது. சட்டசபையில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் 234 தொகுதிகள் இருக்குது. 234 தொகுதிகள்லேயும் உள்ள எம்எல்ஏக்கள் அசம்பிள் ஆவாங்க சட்டசபை நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்வுகளை வந்து அவங்க பாசிட்டிவாக தன் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுகிறதுக்காக அடித்தளமாக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு. இதெல்லாம் தான் அவங்க பண்ணிக்கணும். அவங்களோட கோரிக்கை, அவங்களோட எதிர்ப்பு எல்லாத்தையும் இதில் காட்டிக்கலாம். ஆனால் இப்போ நடக்கிற நிகழ்ச்சியை பார்த்திங்கன்னா, ஒற்றை மனிதன் உதயநிதிக்காக, அவர்களுக்காக மற்ற எல்லா எம்எல்ஏ அவர் என்ன நினைக்கிறார், அவரை நம்ம எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அவரோட வில்லிங்கை பூர்த்தி பண்ணும் விதமாக தான் இப்போ உள்ள சட்டசபை நிகழ்வு போயிட்டுருக்கு. எதிர்க்கட்சி வந்து எதிர்த்து பேசினாதான் எதிர்க்கட்சி அப்படின்ட்டு சிஎம் சொன்ன மாதிரி இப்போ உள்ள நிகழ்வுகள் அப்படி தான் போயிட்டுருக்கு. இது ஆரோக்கியமானது அல்ல. எதிர்க்கட்சிகள் தன்னுடைய கோரிக்கைகளுக்கு ஆளுங்கட்சிகள் பதில் சொல்ல முடியாமல் அவங்க முழிக்கணும். இதுதான் எதிர்க்கட்சிகளோட வேலை. அவ்வளோ பெரிய வேலிட் பாயிண்ட்டாக எதிர்க்கட்சி தலைவர் அந்த இடத்துல உட்கார்ந்தாருனா தான் ஆளுங்கட்சிக்கு அதில் ஒரு தயக்கம் வரும். முதல் சட்டசபை பதவி ஏற்கும்போதே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொன்னாங்க, நாங்களும் ஒரு பெரிய அரசியல் ஜாம்பவான் யாரையாவது எதிர்க்கட்சி தலைவராக போடுவாங்க, எங்களுக்கு டஃப் ஃபைட்டாக இருக்கும், நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கு செவிசாய்க்கும் விதமாக இன்றைக்கி உதயநிதியோட பேச்சு, அவர்களோட டீமோட அணுகுமுறை இன்றைக்கி கேலி குத்தா மாறி இருக்குது சட்டசபை. இது வந்து தொடர்ந்ததுன்னா, ஸ்டாலின் சார், கனிமொழி மேடம் இருக்காங்க, இவங்க இப்படி தொடர்ந்ததுன்னா இதோட அடுத்தடுத்த நிகழ்வு 5 வருஷத்தில் கட்சி இருக்குமா இல்லை, இவங்களோட
செயல்பாடு மூலமாக கட்சி என்ன நிலைமைக்கு போகுன்ற இது கூட கேள்விக்குரிய. இன்றைக்கி முதல் நாள் தான், இன்னைக்கு இருக்குது நிறைய பார்க்கும்போது நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடலாம் அந்த கட்சியோட நிலைமை எப்படி போகும். இது ஒரு புறம். இது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஆல் அவங்களோட கொஸ்டின் கேள்வி நேரத்தில் கேட்கப்பட்டது. முன்னாடி எம்ஜிஆர், கருணாநிதி, காமராஜர் சார், கலைஞர், அப்புறம் எடப்பாடி ஐயா, அப்புறம் அம்மா புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், இவங்க பீரியட்லாம் சட்டசபை நிகழும்னா ஒரு பெரிய சீனியர் பீப்புள்ஸ் தான் சட்டசபையை பார்க்குற மாதிரியான நிகழ்வுகள் இருக்கும். எதுக்காகனா அதில் பேசக்கூடியது அப்படிப்பட்ட கருத்துக்களாக இருக்கும். எவ்வளோ டிஎம்சி தண்ணீர் திறக்கலாம், என்ன மாதிரி திட்டங்கள் செயல்படுத்த போகிறோம், எந்தெந்த பிரிட்ஜு கட்ட போகிறோம், எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ படுக்கைகள் பண்ண போகிறோம், எவ்வளவு மீன்வளத்துறைக்கு என்ன இது கொடுக்க போகிறோம், விவசாயிகளுக்கு என்ன பண்ண போகிறோம், பயிர்க்கடன் எவ்வளோ தள்ளி போகிறோம், கரும்புக்கு விலைவாசி எவ்வளோ வைக்கணும், நெல் குவிண்டாலுக்கு என்ன ரேட்டு கொடுக்கணும், இதை பற்றியான விவாதங்கள் சூடு பிடிக்கும். தொழிலாளர்களோட போனஸ் பிரச்சனை இப்படி தான் சூடு பிடிக்கும் சட்டசபையில். ஆனால் இன்றைக்கி நடக்கிறது இதில் ஒரு புள்ளி விவரமான பாயிண்ட்ஸ் கூட இன்றைக்கி சட்டசபையில் டிஸ்கஸ் பண்ணப்படவில்லை எதிர்கட்சியால். அவங்க சொன்னது, ஒருத்தர் சொல்கிறார், ஒரு எம்எல்ஏ, நாங்கள் அட்லியை பற்றியும் பேசுவோம், சட்னியை பற்றி பேசுவோம் அப்படின்னு ஒரு எம்எல்ஏ. இன்னொருத்தர் என்னன்னா, சிஎம் வந்து நடிகைகள் பார்த்தா தான் சிரிப்பாரா, மற்றபடி பேச மாட்டாரான்னு ஒருத்தர். இன்னொருத்தர் அறநிலையத்துறையில் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களோட இது. ஸோ இவங்க வச்ச கோரிக்கைகள்லாம் அமைச்சர் இப்போ லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ரமேஷ் யாதவ் சார், அப்புறம் ராஜ்மோகன் அண்ணா, அவங்க எல்லாரும் ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க. இது வந்து எதிர்க்கட்சிகளோட கோரிக்கைக்கு சில அவங்க வைத்த கேள்விக்கான பதிலாக இது முடிஞ்சது முதல் நாள் சட்டசபை. இந்த நிகழ்வு ஆல்ரெடி நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இதன் மூலமாக ஒரு ஆரோக்கியமான ஒரு எதிர்க்கட்சி, ஒரு வலுவான கேள்விகளாக இருந்தால் ஆளுங்கட்சி திணறிப்பாங்க. இப்போ அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் ரொம்ப ஈஸியாக போச்சு. நீ அட்லி சட்னின்னு கேட்டால் நான் சினிமா பற்றி பேச நானும் ரெடிங்கிற மாதிரி தயாராகிட்டாங்க. ஸோ இனிமேல் இதுதான் கேள்வி நேரமாக இருக்கும்னா 5 வருஷம் இப்படி தான் போகும். எதிர்கட்சிகளான கேள்வியில் இவங்க சுலபமாக அவங்க ஆக்டிவிட்டீஸை பண்ணுவாங்க. அவங்க சொல்லிட்டாங்க க்ளீன் பாலிடிக்ஸ், நீட் பாலிடிக்ஸ் அப்படின்னு. அடுத்த ஒரு கேள்வி எதிர்கட்சியிலேருந்து வருது, ஏன்னா சோஃபா மாடல்னு. இவங்க இந்த மாடல் இதை வந்து மிஸ் வேர்ல்டு நடக்குதா இல்லை யூனிவர்சல் நடக்குதா, எல்லாத்துலேயுமே ஒரு மாடல்னு பேர் கொண்டு வந்துடுறாங்க. திராவிட மாடல், அப்புறம் இது என்ன சோஃபா மாடல். இந்த மாடலுங்கிற நேம் எதுக்கு வருதுன்னு தெரியல, அதை கொஞ்சம் மாற்றுங்க சார், அதை ப்ளீஸ். அது கொஞ்சம் மாடல் சொல்லும்போது மிஸ் வேர்ல்டு அந்த மாதிரி எண்ணங்கள் தான் மாடல்னு வருது. சோஃபா மாடல் இதெல்லாம் மற்ற ஸ்டேட்டில் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நமக்குள்ள இந்த மாதிரி சட்டசபை அங்கே தெலுங்கில் டிரான்ஸ்லேஷன் பண்ணிலாம் போயிட்டுருக்கு. இப்போது அந்த அளவுக்கு போயிடுச்சு. எங்கே போனாலும் டிரான்ஸ்லேஷன், நம்ம சினிமா வந்து இது பண்ணுவாங்க. இப்போ வந்து சட்டசபை நிகழ்வை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்குற லெவலுக்கு நம்மளோட இது பார்க்கும்படியான சினிமா தரத்துக்கு போயிட்டுருக்கு சட்டசபை நிகழ்வுகள், அரசியல். இதை எதிர்க்கட்சி உங்களோட கேள்வியான இதில் தான் பதிலில் தான் ஆளுங்கட்சியோட செயல்பாடுகள் இருக்கும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். அடுத்தது சோஃபா மாடலுக்கு அப்புறம் அவங்க சொல்கிறது வந்து குதிரை பேரம். இது ஒரு புது வேர்டு, குதிரை பேரம். எங்கேருந்து இந்த வேர்டு வந்துன்னு தெரியல, இது ஒரு குதிரை பேரமாக எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. குதிரை பேரம் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து இங்கே, அங்கேருந்து இங்கே அப்படி சொன்னால், ஆனால் இதுக்கான பேசிக்கே உங்ககிட்ட தான் இருக்குது. அப்போது ஏடிஎம்கே பார்த்திங்கன்னா அது ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்லலாம். எல்லாரையும் ரெடி பண்ணி, அது எம்ஜிஆர் சாராக இருக்கட்டும், புரட்சி தலைவி அம்மா பீரியட்லேயும் இருக்கட்டும், கட்சிக்கான 15 இயர்ஸ் அவங்க பண்ணாங்க. இவங்க ஒரு பீரியடாக இருக்கும்போது வேர்ல்டு ஃபுல்லாகவே தெரியும் அவங்க ஒரு ஜாயின்ட் லேடி அப்படின்னு. அதில் அவங்களோட இதில் பார்த்து குதிரை பேரத்துக்கு எடுத்துக்காட்டே வந்து உங்கள் இதில் சொல்லலாம். எக்ஸாம்பிள் சொல்ல போனால், உங்கள் ஏடிஎம்கேல உள்ள மினிஸ்டர் ஏவா வேலுவாக இருக்கட்டும், ஜெகத்ரட்சன் சாராக இருக்கட்டும், கேஎஸ்எஸ்ஆராக இருக்கட்டும், ரகுபதியாக இருக்கட்டும், ஃபர்தராக ரகுபதி, அப்புறம் ராஜகண்ணப்பனாக இருக்கட்டும், அனிதா ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், சேகர் பாபுவாக இருக்கட்டும், முத்துசாமியாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், இல்லை கடைசி பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், மனோஜ் பாண்டியனா, இப்படி லிஸ்ட்டு எடுத்துகிட்டு போனால் இருக்கவங்க மினிஸ்டரில் பாதி பேர். இந்த மதுரையில் இன்னொருத்தர் ஓபிஎஸ் சேர்த்து வின் பண்ணார் எம்பி செலெக்ஷனில். அவங்க எடுத்து பார்த்தா பாதி எம்பி மினிஸ்டர்ஸ் ஏடிஎம்கே பல்கலைக்கழகத்துக்கு தான் இங்கே வந்திருக்காங்க. ஸோ குதிரை பேரத்துக்கு வந்து நீங்கள் எலெக்ஷன் டைமில் தான் பண்ணால் குதிரை பேரம் இல்லை. நீங்கள் அங்கேருந்து ஒருத்தங்களை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான எடுத்த முயற்சிகளும் குதிரை பேரத்தில் தான் வரும். ஸோ உங்களோட திரும்பி உங்கள் சட்டசபையில் பின்னாடி இப்படி 2 சைடும் பாருங்கள், ஏடிஎம்கே ரெட்டை இலையாக தான் தெரியும். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் இன்றைக்கி ஆட்சி நடத்திட்டுருங்க. அதை போயிட்டு அவங்கள்ட்ட அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு வந்துட்டீங்க, அவங்களோட தயவுல தான் நடக்குதுங்கிற வார்த்தையெல்லாம் இனிமேல் சொன்னால் அது எடுப்படாது. ஏன்னா அதுக்கும் சிஎம் பதில் வச்சுருக்காரு. அவங்க விருப்பத்தில் வந்திருக்காங்கன்னு சிஎம்ஏ சொல்கிறாரு, கம்யூனிஸ்ட் சொல்கிறாங்க. ஆனாலும் நீங்கள் வந்து குதிரை பேரன்ற பேசுகிறதுக்கு உங்கள் லிஸ்ட்டு திருப்பி 2 சைடும் பாருங்கள். ரெட்டை இலைன்னு சொல்லி 25 பேர் உங்கள் சீனியர் மினிஸ்டராக இருப்பாங்க. அதனால் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு இதை பேசுனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த 2 உங்களோட இதுக்கும் ஒன்று பதில் பண்ணார். அப்புறம் கடைசியாக
முடிவு அவரை சிஎமோட பேச்சு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, குட்டி கதை, வார்னிங், அதுக்கப்புறம் கதம் கதம், இதுதான் அவரோட டாப்பிக்காக இருந்துச்சு. ஆனால் கன்னி பேச்சு தான் சட்டசபையில் சிஎம் சாரோடது. பட்டு முதல் சட்டசபையில் அவர் சிக்ஸர் அடிச்சிருந்த போக போக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று சொல்லப்போனால் அவர் வந்து பேச்சு ஆரம்பிக்கும்போது எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறாரு, சிங்கப்பெண் திட்டத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஃபர்தராக பாலியல் வன்மனுக்கு இப்போ இதுக்கான ஆக்ஷனை எப்படி எடுக்க போகிறேங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்படி எல்லாத்துக்கும் உங்களோட கேள்விக்கு கடைசி நாள் நீங்கள் வரும்போது எல்லாத்துக்கும் இப்படி தானே வரீங்க. ஒன்று ஃபஸ்ட்டு கவர்னர் ஒரே சக்ஸஸாக முடிஞ்சிடுச்சு, அடுத்து என்ன பண்ணலாம், பேட்ஜ் அணிச்சிட்டு பேட்ஜ் போட்டு சிஎம் சார் பேசுங்க. இல்லை ஒன்று கருப்பு பலூன் விட வேண்டியது, இல்லை பேட்ஜ் போட வேண்டியது. ஒரு அப்போஸ் பண்ணுறதுக்கு வேறு எந்த வழியும் உங்கள்கிட்ட கிடையாது. உடலை வருத்திக்காத வழிகள் எல்லாம் நம்ம பண்ணுறோம் போராட்டங்களாக. அது யாராக இருந்தாலும் சரி, உங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப அது ஜாஸ்தியாக இருக்குது. சிஎம் சார் பேசுங்கன்னு ஒரு சின்ன ஒரு பப்ளிசிட்டிக்காக வந்தீங்க. சரி பேசுவார், அவருக்குன்னு ஒரு டைம் இருக்குது, அவர் பேசுவாருங்க. அதே மாதிரி மீடியாவில் பேச மாட்டேங்காரா? மீடியாவில் பேச வேண்டிய அவசியம் இல்லை சார். நீங்கள் அந்த காலத்தில் வந்து நம்ம வந்து மியூசிக் வந்து ஹார்மோனியத்தில் போட்டிருந்தோம், அப்புறம் வந்து கல்ச்சர் மாறிச்சு, காற்று இப்படி வீசிகிட்டு இருந்தோம், ஃபேன் வந்தது, குளிர்பானை இதில் வந்து பானையில் வச்சு தண்ணி ஃப்ரிட்ஜு வந்து இப்படி காலங்கள் மாறும்போது இன்னும் மீடியாவில் ஏன் பேசலை அப்படின்னு கவிதை எழுதணும், லெட்டர் போட்டோம், எல்லாம் மாறி வந்துடுச்சு. இன்றைக்கி விஜயை பற்றி சிஎம் பற்றி பேசவே வேண்டாம். அவர் தன்னை திரும்பி பார்த்தால 1000 கேமரா எடுத்து அவரை பற்றியான கட்டுரைகள் கதைகள் எல்லாம் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. மோடி பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், இவங்களாக இருக்கட்டும், அவங்க உங்கள் சார் ஸ்டாலின் சாரே இருக்கட்டும், மீடியாவை பார்த்து அது அவங்களுக்கு பப்ளிசிட்டி, மீடியாவுக்கு பப்ளிசிட்டி, மற்ற அவங்களுக்கு என்ன பப்ளிசிட்டி? மீடியாவுக்கு அன்றைக்கி சேனலை ஓட்டணும், இருக்க காம்படிஷனுக்கு யார் ரைட்ஸ் ஜாஸ்தியாக கொடுங்க அவங்கள வச்சு ஓட்டணும், அதனால தான் இது. ஸோ அதனால ஒன்றும் இல்லை. இவங்க பேசும்போது தான் இவர் சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து டாஸ்மாகில் இருக்கிற இதான் ஹைலைட்ஸான ஒன்று விஷயம். டாஸ்மாகில் இருக்கிற 10 ரூபா கேஸ் இருக்குல்ல, ப்ளஸ் பார்ட்டி ஃபண்டு. அது என்னப்பா பார்ட்டி ஃபண்டு? அதில் எடுக்கிற அமௌண்ட் இருக்கு, உங்களுக்கு அந்த அமௌண்ட்டில் இனிமேல் எதுவும் வராது. மக்களுக்கான காசில் நாங்கள் கை வைக்க மாட்டோம், வச்சவனை விட மாட்டோம், வைக்கவும் விட மாட்டோம், வச்சவங்களை என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது சொன்ன உடனே இவங்களால தாங்க முடியல. ஏற்கனவே பல ஃபெயில்யூரில் இருக்குது டிஎம்கே. அது இந்த விஜயை அவர் வந்து ஃபேஸ் பண்ணதுக்கு அவங்களால முடியவே இல்லை. திமுககாரங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, பட் துணை முதல்வரால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. அது காலப்போக்கில் இதை எப்படி வெற்றி கொள்ளலாம் அப்படி ஒவ்வொரு இந்த தெனாலி படத்தில் கமலஹாசனை ஜெயராம் எவ்வளோ ட்ரை பண்ணுவார், அதை மாற்றி இதை மாற்றி இதை மாற்றி இதை மாற்றி ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி அவனை அந்த எதெல்லாம் அந்த மாதிரி அட்டம்ப்ட் தான் இப்போ துணை முதல்வர் பண்ணிகிட்ருக்காரு சிஎம் மேலே. ஒவ்வொரு அட்டம்ப்டாக வருது, ஒவ்வொன்றும் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு. பட் அவர் ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காரு. ப்ளஸ் கடைசி நடந்த சம்பவம் தான் அப்பாவை எங்கேன்னு தேட போய் அவர் வந்து செங்கல்பட்டில் அவங்க மனைவி தேடுறாங்கன்னு சொல்லி ரொம்ப அக்லி பாலிட்டிக்ஸாக கடைசி. சரி நீங்கள் பேசுங்க, சட்டசபையில் இருந்து பேசுங்க, உங்களுக்கு அதுக்கு தான் லைவ் போயிட்டுருக்கு. உள்ளே இருந்து பேசிக்கலாம். நீங்கள் வெளியில் போனீங்கள்ல, அப்படியே கார் பிடிச்சி வீட்டுக்கு போக முடியாது. வெளியில் போய் நின்று டீ கடையில் நிற்கிற மாதிரி கும்பலாக நின்றுட்டு வாங்க 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 மீடியா உள்ளே எப்படி கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க, நாங்கள் எப்படி கேட்டுட்டா இருக்க, அவங்க எங்கே கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, லைவில் ஓடிட்டு இருக்கு சார். நீங்கள் முன்னாடி போது ரெக்கார்டு இல்லைன்னு நினைக்கிறாங்க, எல்லாம் நடந்துட்டு, நீங்கள் போன பிறகு என்ன லைவ் நடந்ததோ அது எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க எல்லாரும். ஸோ அவர் சொன்னதில் எந்த இதெல்லாம் ஒரு முதல்வராக அவரோட கோரிக்கை வச்சுரு, நீங்கள் சட்டசபையில் உட்கார்ந்து அவருக்கு சொல்கிறதுக்கு பதில் உரை கொடுத்து நீங்கள் கேட்குற கேள்வி ஸ்ட்ராங்காக கேட்டு அவங்கள்ட்ட இந்த பதிலை கொண்டு வந்து அரசியல் இன்னும் ஃபர்தர் 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்றது இருந்தால் நல்லாயிருக்கும். இது என் வேண்டுகோள் இல்லை, இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். வணக்கம்.